உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார். வாழ்வில் உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு செல்லுங்கள். அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். வாழ்க்கையின் அழகு என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் அடுத்தவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதிலேயே இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடம் அல்ல, அது ஒரு பயணம். உன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் உதவி செய்வதுதான். நம் சந்தோஷம் என்பதை நாம் அடுத்தவரிடம் அடமானம் வைக்காத வரை அது நம் உள்ளங்கையில் உள்ள ஆக சிறந்த பொக்கிஷமே. வாழ்க்கை என்பது ஒரு வழிபாதை. திரும்பி பார்க்கலாம், ஆனால் திரும்பி போக முடியாது. அதனால் கடந்து செல்லும் ஒவ்வொரு மணித்துளிகளும் மகிழ்ச்சியை நிரப்பிக்கொண்டு கடந்திருங்கள். மனம் ஒரு தோட்டம், எண்ணங்களே அங்கு விதைகள். அதில் மலர்களை வளர்ப்பதும் களைகளை வளர்ப்பதும் அவரவர் விருப்பம். அனைத்துக்கும் காரணம் தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது. நம் நியாயங்கள் அனைத்தும் நமக்கானவை மட்டுமே. அது மற்றவர்களுக்கு தவறாக தெரிவதில் தவறேதுமில்லை. வார்த்தைகள் ஏதுமின்றி அன்பை வெளிப்படுத்தும் ஓர் அழகான மொழி புன்னகை. சந்தோஷம் என்பது ரோட்ல கிடக்கிற காசு மாதிரி. எடுத்தவன் என்ஜாய் பண்றான், தொலைத்தவன் ஃபீல் பண்றான். டேக் இட் ஈஸி, லைஃப் இஸ் ஈஸி. வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும். எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையாக இருக்கும். எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டு விடுங்கள். காலம் மாற்றிவிடும். காலம் பொதுவானது. ஆனால் ஒருவன் பயிர் இடுகிறான், இன்னொருவன் அறுவடை செய்கிறான். அறுவடை செய்கிறவன் தனது கடந்த காலத்தை முறையாக பயன்படுத்தியவன். ஆகையால் காலம் அறிந்து விதைத்திடு. தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னை தானே காத்து கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம். மகிழ்ச்சி நம் வீட்டு கூடத்திலேயே இருக்கிறது. அதை மற்றவர்களின் தோட்டத்தில் இருந்து பறித்து கொள்ள வேண்டியதில்லை. மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதியை கூட இழந்து விடுவோம். வாழ்க்கையை அப்படியே கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானே தேடி வரும். என்னிடமுள்ள மகிழ்ச்சியை தட்டி பறிக்க முடியாது, ஏனென்றால் அது இருந்தால் தானே பறிப்பதற்கு என சில பேர். மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை, பிறருக்கு கொடுப்பதில்தான் இருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சிறந்த வழி மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்த முயல்வதே. நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கிறது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம். தலை சிறந்த செயல்கள் எவை? ஒரு மனித பிறவியின் மனதில் மகிழ்ச்சி ஊட்டுவது, நலிந்தோருக்கு உதவுவது, வேதனைப்படுவோரின் வேதனையை தணிப்பது, புண்பட்டோருக்கு செய்யப்பட்ட அநீதிகளை களைவது. சிலர் எங்கு சென்றாலும் அங்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சிலர் எங்கிருந்து சென்றாலும் அங்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. வாழ்க்கையை திரும்பி பார்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு மகிழ்ச்சி நிகழ்வுகளின் பதிவுகள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்று விடுவோம் என்று அஞ்சி அக்காரியத்தை விட்டுவிட வேண்டாம். நேர்மையாக உழைப்பவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். தீயவனின் சிரிப்பு இனிப்பானதே. இனிப்பு மிகையானால் அது நோயை விளைவிக்கும். நல்லவனின் கோபம் கசப்பானதே. கசப்பான மருந்துகள் நோயை தீர்க்கும். உன் தகுதியை விட உயர்ந்தவனுடனோ அல்லது தாழ்ந்தவனுடனோ நட்பு கொள்ளாதே. இருவராலும் உனக்கு மகிழ்ச்சியை தர இயலாது. வாழ்வில் படிக்க வேண்டுமென்றால் குருவிற்கு மாணவனாயிரு. அரசியல் படிக்க வேண்டும் என்றால் தலைவனுக்கு தொண்டனாய் எப்போதுமே இருந்து விடாதே. ஏனென்றால் தலைவன் உன்னை வைத்து அரசியல் செய்து விடுவானே தவிர அதை உனக்கு கற்றுத்தர மாட்டான். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. அள்ள முடியாத அளவு சின்ன சின்ன சந்தோஷங்கள் குவிந்து கிடக்க, சிதறி கிடக்கும் சோகங்களை மட்டும் பொறுக்குவது ஏனோ. மகிழ்ச்சி இல்லை என்றால் கூட மகிழ்ச்சியாக இருப்பது போல் கற்பனையாவது செய்து கொள். அந்த கற்பனை கொடுக்கும் மகிழ்ச்சியை. போதும் என்ற ஒற்றை வார்த்தையில்தான் உண்மையான நிம்மதியும் முழுமையான சந்தோஷம் மறைந்திருக்கிறது. மகிழ்ச்சியாய் இருப்பது சாதாரணம்தான். மகிழ்ச்சியாய் இருப்பது போல் நடிப்பது சாதாரணம். தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னை தானே காத்து கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம். வாழ்க்கையின் தேடலில் தொலைத்துவிடக் கூடாத மிகப்பெரிய பொக்கிஷம் சந்தோஷம்.
எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன். அதுபோலத்தான் உன் வெற்றியை யார் தடுத்தாலும் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நின்று போராடு. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே. என்றும் நீயே வெல்வாய். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? உன்னால் முடியாது என அடுத்தவர்கள் கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவது. விட்டு கொடுத்து வாழ், தவறில்லை. ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டு விட்டு வாழாதே. ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்தாய். மீண்டும் கிடைக்காதா என்று எண்ணும் அளவிற்கு எல்லோரும் அவரவர் வாழ்வில் ஏதோ ஒன்றை தொலைத்திருப்போம். செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பது இல்லை. உனக்குள் இருக்கும் திறமையே நீ வளர்த்து கொண்டால் அதுவும் ஒரு செல்வம்தான். தோல்வியை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயக்கம் காட்டாதே. உன் தோல்வியில் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கின்றது. பசித்தவருக்கு தெரியும் உணவின் அருமை, இழந்தவருக்கு புரியும் உறவின் அருமை. அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலேயே வைத்திருக்கிறது காலம். தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக வாழ்பவன் அல்ல நான். தவறை சுட்டிக்காட்டி எதிரியாக வாழ துணிபவன் நான். விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது. உங்கள் விதியை நீங்களே உருவாக்க தவறும் போது அது தலைவிதியாகிறது. போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை எதிர்கொள்வதே மேல். மதி கொண்டு முயற்சித்தால் விதி என்று ஏதுமில்லை இங்கு. விண்ணை தொடும்போது எனது மதி என்கிறான், மண்ணில் விழும்போது எனது விதி என்கிறான் மனிதன். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். எத்தனை ஆனந்தம் என்னுள்! இசை அனைத்திற்கும் மருந்து. மகிழ்ச்சி, சோகம், வலி, இன்னும் எண்ணற்ற உணர்வுகளுக்கு மகிழ்வான தீர்வை தரும் நம்மவர் நினைவையும் மனதில் தேக்கி வைத்துக் கொள்ளவும். இன்று என் மகிழ்ச்சி எல்லையை கடந்து ஆழி பேரலைதான். ஆனால் அழிவை தருவதல்ல, ஆனந்தத்தை நல்குவது. நாம் மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. நாம் வாழ்வினை அமைதியாய் ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடம்தானே வந்து சேர்ந்து விடும். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். இந்த உலகம் உன் முயற்சியை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உன்னை சோம்பேறியாக்கும். எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உன்னை சுறுசுறுப்பாக்கும். சிந்தித்து செயல்படு. தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள். வருகின்ற நாட்களை இன்பமாக்குங்கள். சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமானது. வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன். என்ன வாழ்க்கைடா இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்னடா குறை என்று எண்ணி வாழுங்கள். வெற்றி நிச்சயம். விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. முயற்சி திருவினையாக்கும்.